நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லாஸ்ட் டைம் சொன்னீங்க நீங்க யுஎஸ்ல படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் மும்பைல கூட போய் ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? And why don't you share a few words about that? மும்பை வந்து நான் வந்துட்டு விஷ்ணுவர்தனோட சர்வம், தென் அசல் அஜித் சரோட இது செஞ்சுட்டு தென் ஐ வாஸ் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி லைக் சரி அந்த டிரெக்ஷன் ப்ரொடக்ஷன்லேயே போயிட்டேன். திருப்பியும் ஆக்டிங்க்கு வரணும்னு யோசிக்கிற நேரத்தில் ரொம்ப ரொம்ப தூரம் போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன செஞ்சேன், ஐ வென்ட் டு பாம்பே. போய் அங்கே ஒரு கோர்ஸ், அங்கே பேரி ஜான்ங்கிற ஒரு ஸ்கூலில் அங்கே போய் I did a 3-month course. Okay. And On acting? it was, yes. Okay. Ama. And அங்க வந்து you got some few good friends இல்ல? Very Ratul. good friends. Yes, I have a friend named Ratul. Then நம்ம எல்லாருக்கும் துல்கர் தெரியும். துல்கர் சல்மான். Yes. துல்கர் உங்களோட ஃப்ரெண்டா? ஆமா ஆமா. He is a very good friend from Mumbai. So எனக்கு actually I met him there only first. Then why don't you say hi to Dulkar? Yeah. Yeah, say hi. Hi Dulkar. Hi Dulkar. Oh, hi. It's a surprise. Hi Dulkar, எப்படி இருக்கீங்க? Hi Didi, how are you? சூப்பரா இருக்கேன். And எப்படி after போயிட்டு இருக்கு இன்டர்வியூ? சூப்பரா போய்கிட்டு இருக்கு. And first of all உங்க ஃப்ரெண்ட் கிட்ட உங்களை நான் பேச விடுறதுக்கு முன்னாடி first வந்து உங்களுக்கு என்னுடைய best new year wishes. Wish you a very happy new year. Thank you, Didi. Same to you. உங்களோட இன்டர்வியூ நான் சீசன் 1ல பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய படங்கள் நிறைய மலையாள படங்கள் பார்த்தேன். I think you're a brilliant actor. Okay? And we're thoroughly in love with your acting. So I want to wish you one more time on that. Thank you, Didi. அந்த மாதிரி பெஸ்ட் படங்கள் 2015ல கொடுங்க. Now we'll come back to my guest for the new year. விக்ரம் பிரபு இருக்காங்க. உங்களை பத்தி பேசும்போது நீங்க லைன்ல வந்திருக்கீங்க. இதோ துல்கர் வந்துட்டாரு. அந்த மாதிரி. Hi Dul. Hi Vivek, what's happening? What's happening, man? எப்படி போயிட்டு இருக்கு இன்டர்வியூ? I think தமிழ்ல பேசணும். ஆமா தமிழ்ல தான் பேசணும். நாம முதல்ல மீட் பண்ண கதை கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னன்னா அங்க இருந்ததுலே நான் மட்டும் தான் சென்னையிலேருந்து வந்திருந்தேன்னு நினச்சேன். பார்த்தா அப்படியே பேர் சொல்லிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு துல்கர் சல்மான் சென்னை அப்படின்னு. யார் இந்த பையன் சென்னையில நம்மளுக்கு தெரியாம யாரு, சரி இப்போதான் நிறைய பேர் நடிக்க வராங்களே அப்படின்னு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டேன். ஆனா சென்னையில இருந்து வந்ததுக்கு ஒரு ஒரு அடுத்து இன்னும் ஒரு சென்னை அப்படின்னு ஒரு அன்பு இல்ல. அந்த அன்பு உங்களுக்கு இருந்ததா துல்கர் அவர் சொல்லும்போது? எனக்கு funny thing is நாங்க even though ரெண்டு பேர் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, we never met. and I knew Prabhu uncle had I mean how many kids எனக்கு தெரியாது. ஆனா இந்த பேர் கேட்டோனே விக்ரம் பிரபுன்னு கேட்டோனே எனக்கு கொஞ்சம் பல்ப் கத்திச்சு. I was like கதையை முடிச்சிடுறேன். கதையை முடிக்கிறாரா? இருங்க ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. சொல்லுங்க. ஒரு வாரம் போச்சு. ஒரு வாரம் பேசிறது. ஹாய் டூட். அந்த ஆமா என்னோட போட்டோஸ் ஈஸியா கூகுள்ல வந்துரும். விக்ரம் பிரபுன்னு போட்டா வந்துரும். அவரோட போட்டோலாம் போட்டா வரவே வருது. அது வந்து CIA FBI அந்த ரேஞ்சில பாதுகாக்கப்பட்டார். ஆமா. ஸோ அதனால ஒரு வாரம் கழிச்சு எங்க அப்பாவோட வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்திருந்தாரு போன வாரம் அப்படின்னு. எனக்கு மண்டை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. யாரா நீனு, நம்ம அப்பா நம்ம கிட்ட சொல்லாம ஏன் இந்த பையனோட அப்பா வீட்டுக்கு போனாரு, இல்ல யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 30-40 பேர் சொல்லிப்பேன் எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ. அதில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பிருத்திவிராஜ் தியேட்டருக்கு போயிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு மராத்தி பிளேக்கு போயிட்டு என்ன பிளேன்னே தெரியல, சும்மா போய் உட்காந்துட்டு வந்தோம். ஏதோ தெரியாது மராத்தி பிளேன்னே தெரியாது, ஹிந்தி பிளேன்னு அடிச்சுட்டு போனோம். மராத்தி பிளே. ஆனால் அங்கே உட்காந்துருக்க போது சொல்றாரு, ஐ எம் மம்முட்டி சார் சன். எனக்கு வந்து அப்படியே கெட்டதான் வந்துச்சு வாயில. ஆனா கட்டி பிடிச்சிட்டு ஏன்டா அது முதல்ல சொல்லாமடா, ஏன்டா இப்படி கொல்ற அப்படின்னு. பட் ஒன் வீக் நான் என்ஜாய் பண்ணிட்டேன். 1 வீக்கா நான் அப்படியே அவர் டீசிங். ஆமா. சோ ஒரு வாரம் அவரை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் I kept telling him but wouldn't reveal myself. வெரி பேட் துல்கர். உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. பச்சை குழந்தை இருக்கீங்க, இந்த குழந்தை இப்படி வாட்டிருக்கீங்க நீங்க ஒரு வாரம் ஃபுல்லா. இல்ல பட் நாங்க ரெண்டு பேருமே வந்து பிகாஸ் we are coming from ஒரு ஃபில்மி பேக்ரவுண்ட் இமிடியேட்டா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுக்கிட்டோம் ஒருத்தரை. சோ ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் புரியும், ஒரு ஃபில்மி பேக்ரவுண்டோட மனசு ஒரு ஃபில்மி பேக்ரவுண்டுக்கு தான் புரியும். அப்படியே சக்சஸ்ஃபுல்லான ஃபாதர்ஸோட இன்செக்யூரான பசங்க இப்படிதான்.
ஸோ வி பின் ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு முன்னாடி வரதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே. ஏன்னா ஒரே நேரத்தில் தான் இண்டஸ்ட்ரி உள்ளார வந்தோம். அவர் மலையாளம், அஃப்கோர்ஸ் மலையாளம் ரொம்ப ஸ்பீடாக செய்வார் படம். ஆமாம். ஸோ இப்போ தான் அதுக்கு தான் இப்போ 3 படம் நான் இந்த வருஷம் செஞ்சதே வந்து அவரை பீட் பண்ணுறதுக்காக தான். number of films I think he's done more. Yeah, that's a good achievement. But yeah, but we've seen each other take first steps. Our wives are great friends. We always spend time together. That's so nice. And travel Borneo, so it's great. It's like I think we're meant to meet in Bombay. Yes. Okay, that's so nice. Okay, guys. Okay, have fun. Okay, take care. Thank you. See Thank you. you so Take much. Bye care. bye. Take care. Sure. Bye. Bye. Okay, bye. So nice. ரொம்ப Thank you. அழகான Thank you. விஷயங்கள் That was சொன்னாங்கல்ல. nice. That was a nice surprise. Very, very nice surprise. I have a surprise for you. A surprise letter from someone. So I think அதை நீங்களே ஓபன் பண்ணி பார்த்துட்டு you should. யார் லெட்டர் எழுதியிருக்கா தெரியுதா? என்னோட தமிழ் மாஸ்டர். எஸ், உங்களோட தமிழ் மாஸ்டர். From Don Bosco, Daniel Master. எப்படிப்பட்ட மாஸ்டர் அவர் உங்களுக்கு? was he special இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்? அவருக்கு நான் ரொம்ப தொல்லை கொடுத்துருப்பேன். ஆமா, தமிழ்ங்கிறது வந்து இட்ஸ் a wonderful language. ஆனா ரொம்ப கஷ்டம் பாஸ். ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் தெரியும் கஷ்டம் தமிழ் ரொம்ப ஆமா, அதுவும் 10th பப்ளிக் எக்ஸாம் தமிழ்லாம் ரொம்ப கஷ்டம். மேபி ஐ திங்க் நான் தான் அப்போ அந்த லெட்டர் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வாசிங்கன்னா நீங்க நிறைய மாத்தி ஒருவேளை உங்களை ஏதாவது அவர் அன்பா செல்லமா திட்டி இருந்தாருன்னா அப்புறம் நீங்க அதை வாசிக்காம ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அவர் எப்படி அவரோட வாய்ஸ்ல நான் கேட்டுக்கிறேன் நீங்க படிக்க போது. அப்படியா? அன்பு விக்ரம், வரும் ஆண்டுகள் அனைத்துக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்று வெள்ளித்திரையில் தனித்துவம் காட்டி வரும் உமக்கு அன்று எழும்பூர் டான் பாஸ்கோ பள்ளித்தரையில் பாடம் சொன்ன தமிழ் ஆசிரியர் டேனியலின் வாழ்த்து. காலம்தான் எவ்வளவு வேகமாய் செல்கிறது. பள்ளி படிப்பை நிறைவு செய்து வெளியேறிய உம்மை மீண்டும் நான் பார்த்தது உமது மனவிழா அழைப்புதல் வழங்க வந்த போதுதான். உமது உருவம் மாறியிருந்தது. இளமையின் உச்சம். அந்த கள்ளமில்லா வெள்ளை உள்ளம் கனிந்து நிறைந்திருந்தது. நடிப்பு சிகரத்தின் பேரனுக்கு தடித்த வார்த்தைகள் பேச தெரியாது. அந்த மென்மையின் அதிர்வதை திரைக்காட்சிகளில் என்னால் உணர முடிகிறது. ஆம், நீர் வேறு மாதிரி. தமிழ் ஆசிரியர் பார்த்துருக்கீங்களா? தமிழில் விளையாடி இருக்கார் தமிழ் ஆசிரியர். உமது முதல் படத்துக்காக காடு மேடுகளில் கடுந்தவம் புரிந்ததை உன் தம்பி அஜய் வழியாக கேள்வியுற்ற போது விக்ரம் சரியான பள்ளியில் இணைந்து மெருகேற்றப்பட்டு வருகிறான் என்று எண்ணினேன். நீர் நடித்த படங்களில் அல்ல வாழ்ந்த படங்களில் கும்கி, நான் வேற மாதிரி என்னும் 2 படங்களை பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். உமது இயல்பான இதமான நடிப்பு இனிதாக வெளிப்பட என்னை ஈர்த்தது. உம்மால் தமிழ் திரை மெருகேற வேண்டும். உமது நடிப்பு திறன் தொடர்ந்து சுவையுற வேண்டும். வாழ்த்துகிறேன். வணக்கம். அன்புடன் சூசை டேனியல். But it was a nice letter, இல்ல? Nice letter. சார் கிட்ட சார் ஷோ பார்க்குறாருன்னா தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இல்லை, ஸ்வீட்டாக எழுதியிருக்காரு. வெரி நைஸ். இட்ஸ் ஸோ நைஸ். ஐ திங்க் நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கணும். உங்கள் டீச்சர் உங்களை இவ்வளோ பாராட்டி எழுதியிருக்காங்கல்ல? எஸ். ஓகே, ஸோ இதோட சேர்ந்து இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. தெரியல. ஓகே, வெள்ளக்கார துரை வந்தாச்சு. அப்போ வெள்ளக்கார துராமாவும் வரணும்ல? ஓ, ஓகே. ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் வந்திருக்காங்க. உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் அஃப்கோர்ஸ் படத்தை பற்றி எங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கு யங் பாய்ஸோட ஹார்ட் ரோபாக இருக்காங்க. ஒரு பிரிட்டி பெட்டிட் ஸ்மைலோட ஸ்வீட்டான கேர்ள் இவங்க. லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீதிவ்யா. ஸோ ஸ்ரீதிவ்யா, ஒன்ஸ் அகேன் ரொம்ப 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 நன்றி என்னோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. Thanks, a pleasure. அண்ட் சொல்லுங்க, வெள்ளக்கார துரை இஸ் டூயிங் ஸோ வெல். ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என் மூஞ்சில் தெரியும் அது. அண்ட் இட்ஸ் பின் அ வெரி குட் இயர் உங்களுக்கு லாஸ்ட் இயர் 2014. ஸோ 2015 அதே மாதிரி இட் ஷுட் பி அ குட் இயர் ஃபார் யூ. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்க திவ்யா. உங்களுடைய ஸ்கூலிங் எங்கே பண்ணீங்க? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நீங்கள்? என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க? ஹைதராபாத்தில் படிச்சிருக்கேன். ஹைதராபாத்தில். ஓகே. கேந்திரிய வித்யாலயா என்னோட ஸ்கூல், ஆர்மி ஸ்கூல். 10th வரைக்கும் அங்கே தான் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மூவிஸில் வந்துட்டேன். 10th தான். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கூலில் என்ன டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்? ரொம்ப ஸ்வீட் குவைட் ஸ்டூடெண்ட்டா இல்லைன்னா வந்து எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டா? ஸ்கூலுக்கு போனதே நான் ரொம்ப கம்மி. ஷூட்டிங்ஸில் தான், சைல்டு ஆர்டிஸ்ட்னால ஷூட்டிங்கில் தான் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சைல்ட்ஹுட் எல்லாமே.
சரி நீங்க சொல்லுங்க ஹீரோயின் பத்தி. அவங்க கிட்ட இருந்து பேசி வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்ளோ பேசி இருக்குதே ஐ திங்க் ஐ ஷுட் ஃபீல் ஹாப்பி நினைக்கிறேன். இப்பதான் கேக்குறேன் அவங்களோட வாய்ஸ். சி ஹீரோவே அவ்வளவுதான் சொல்றாங்க. இல்ல சி அவங்களோட சீன் வந்துச்சுனா ஓகே. டயலாக் தவிர அவங்க இல்ல எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சிட்டு மானிட்டர்ல நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன். ஆனா அதுதான் கடைசி ஷாட் படத்துக்கே, அதுதான் கடைசி ஷாட். ஸோ டைரக்டர் கிட்ட சார் நான் கிளம்புறேன் சார், விக்கி நல்லா வந்திருக்கு விக்கி பார்க்குறீங்களா, சரி எதுவும் போடுறேன்னு சொல்கிறாரு, சரி போடுங்க சார். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க அப்படி ஏதோ அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டைரக்டர் கிட்ட ஏதோ கேட்கணுங்கிற மாதிரி இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். சார் அவர் இந்த கேரக்டர் கரெக்டாக செஞ்சாரா, ஏன்னா இந்த முருகன் கேரக்டர் வந்து இப்படி இமோஷன் வராதே அப்படின்னு. சார் பாருங்க சார் கடைசி ஷாட் முடிச்சுட்டு விட மாட்டாங்க போல இருக்கு, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி கேரக்டர். அந்த இடத்துல மட்டும்தான் வந்து ஏதோ ஒரு எமோஷன் காமிக்கணும். ஸோ நான் அந்த இடத்துல அப்படிதான் செய்யணும்னு நாங்கள் டைரக்டர் நானும் பேசியாச்சு. ஸோ அது பேசினதுக்கப்புறம் இவங்க அப்போதான் வராங்க, வந்து அந்த சீன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டவுட், நீங்கள் நடிச்சதில்ல சரியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. சார் நல்லா வந்துருவாங்க சார் இவங்க. அதனால தான் இந்த சீன் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இல்லை நான் அது சொல்லலை சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து முருகன் கேரக்டர் அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சு. அதில் திடீர்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி பேசிட்டாங்க. அது நான் சொன்னேன், அவ்வளோதான். என்ன செய்தியில ஸ்டைலிஷாக சொன்னீங்கன்னு சொன்னேன். அதுதான் இது நாங்கள் டைரக்டரோட நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன். ஸோ இவங்க சண்டை சொன்னோன்னே அதான் சார் சார் நல்லா வந்துடுவாங்க சார், நல்ல பெரிய ஹீரோனா வருவாங்க சார். That's so nice.